வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஜிக் வாட்டர் எல்ஃப் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு கலர் ஜெல்லி மாதிரி உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாமா? இங்க பாருங்க மோல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா வந்து இங்க பாருங்க 6 வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரில் கொடுத்துருக்காங்க. அணில் கொடுத்துருக்காங்க. டாட்டாய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னேல் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து 6 மோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. மூணு மூணா பிரிச்சுக்க போறோம். எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிறேன். கிஷோர் வந்து ஃபிஷ், டர்ட்டில், ஃப்ராக் எடுத்துக்கிட்டா. நான் வந்து பட்டர்ஃப்ளை, ஸ்க்ரில். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்னேல் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க அடுத்து என்ன கிளிட்டர் க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இங்க பாருங்க அந்த நம்ம வந்து மோல்டுல செஞ்சுட்டு அப்படியே விடும்போது எடுக்கிறதுக்காக இந்த வலை மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்றதுக்காக வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஏதோ கொடுத்துருக்காங்க, நம்ம வாங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளிட்டர் க்ளூ கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்பிள் மாதிரி இது டார்க் பர்பிள், இது வந்து லைட் பர்பிள் கொடுத்திருக்காங்க. பிளாக் இல்ல இங்க பாரு மேல பர்பிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் கலர். நெக்ஸ்ட் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. yellow and green கொடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து 6 கொடுத்துருக்காங்க. வந்து கண்ணுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி பவுடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த மோல்ட்ஸ்ல இருக்க அந்த கிளிட்டர்லாம் எடுத்து ஊத்துவல அது வந்து அப்படியே ஷேப்பா வருதான்னு வாங்க பார்த்தறலாம். இது கொஞ்சோட்டு மட்டும் போட்டோம்னா டெய்லியும் நமக்கு யூஸ் ஆயிக்கும்ல. சரி சரி, இப்ப வா நம்ம வந்து பவுல் எடுத்து வச்சுக்கலாம். சரி நான் கீழே வச்சிரேன். இங்க பாருங்க பவுல் எடுத்தாச்சு. இது வந்து ஓரமா வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஊத்த சொல்லியிருக்காங்க. வாங்க வாட்டர் ஊத்திடலாம். ஓபன் பண்ணிடலாங்களா? ஊத்திடலாமா? பாக்குறதுக்கு சின்னதா தானே இருக்கு தூரமா பார்த்தா. இங்க பாருங்க இந்த பாட்டில் ஃபுல்லாவே நான் வந்து ஊத்திட்டேன். ஆனாலும் பாருங்களேன் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சோண்டு பவுடர். கொஞ்சோண்டு இந்த லிக்விட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பால்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்களேன். நான் மிக்ஸ் பண்றேனே. சரி நான் வந்து பிரிச்சு போடுறேன். ஓபன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வாட்டருக்குள்ள விட்டுறலாம். இது வந்து கெட்டியாக இருக்கனால வர மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் கீழே போகுது தெரியுதுங்களா? இப்போ வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஃபுல்லாக பவுடர் எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள் இது வந்து கெட்டியாக இருக்கனால வரல. அதனால நான் கீழே வந்து பேப்பர் கொண்டு போய் விடுறேன். நான் மிக்ஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணு கிஷோர், நான் வந்து எல்லா பவுடரையும் போட்டுடுறேன். ஓகே இப்போ வந்து கிஷோர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறான். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாங்களா இன்னைக்கு என்ன வரப்போகுது. பரவாயில்ல கிஷோர், அந்த பவுடர் நல்லா கரையணும்ல. நல்லாவே வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. வாங்க இந்த கிளிட்டர் எடுத்து ஊத்தி வருதான்னு பார்க்கலாங்களா? இங்க பாருங்களேன், தண்ணிக்குள்ள இருந்தனால இப்படி உடஞ்ச மாதிரி தானே தெரியுது. சரி இப்ப வெளியேடு நம்ம வந்து இது பண்ணிடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சூஸ் பண்றது? நான் வந்து அணில் சூஸ் பண்றேன். நான் வந்து ஃப்ராக் எடுத்துக்கிறேன். இப்ப வாங்க இந்த கிளிட்டர்லாம் ஊத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து யார் விடுறேன்னு பார்த்தறலாம். அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் விட்டுக்க, அப்புறமே நான் பார்த்து பண்றேன். இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கலர் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு உள்ள வந்து ஒவ்வொருத்தரா வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அணிலுக்கு என்ன கலர்? சரி நீ அந்த கண்ணுக்கு விடுறியா? சரி விடு. கரெக்டாக பண்ணிக்ஷரு. ஐயோ முட்டை தான் வருதுக்கா. இப்போ பாரு வரும் பாரு அழுத்து. பாரு இன்னும் இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஆகிற மாதிரி. இந்தாண்டி விடு. இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து அணிலுக்கு வந்து விடுறேன். அக்கா என்னங்க மூடி. நான் வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து கிஷோர் வந்து என்ன கலர்? ரெட் கலரா? இப்போ நான் வந்து அணிலுக்கு என்ன கலர் விடுறது? சரி நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து விட்டுறேன். நான் வந்து எல்லோ கலர். கிஷோர் வந்து ரெட் கலர் விடுறான். கிஷோரால் செய்ய முடியல, அதனால வந்து நான் செய்கிறேன். கிஷோர் உனக்கு ஓகேவா? ஓகேக்கா. சரி அக்கா உடம்புக்கு மட்டும் நான் கொடுக்கட்டா? சரி நான் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டேன். கிஷோர் வந்து அடுத்து வந்து க்ரீன் கொடு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? சரி இப்போ கிஷோர் வந்து க்ரீன் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணிட்டுருங்க. இல்லை பரவாயில்ல, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் வருதா இல்லையான்ட்டு. கரெக்டாக விடு, ஷேக் பண்ணாத. அங்கங்கே மேலே விடுற.
இப்படி இந்த இடத்துலலாம் விடுதா? அக்கா நீங்களே பண்றீங்களா? சரி. இங்கே பாருங்க, அதான் இந்த மாதிரி தான் நீங்களும் விடணும். இங்கே பாருங்க அப்படியே ஷேப்புக்கு வரும் நம்ம தண்ணியில் விட்டதுக்கப்புறம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கினதே இல்லை. இங்கே பாருங்க, நான் ஃபிஷ் பண்றேன். வெயிட் பண்ணி கிஷோரே, நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பண்ணி பார்க்கலாம், வருதா இல்லையா எப்படி இருக்குன்னு பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியாச்சு. இப்போ பாருங்க எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வாங்க தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே, வாங்க தண்ணியில் விட்டுறலாம். அப்படியே இருக்கணும் கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு ஷேக் பண்ணணும். அக்கா வருது வருது. இரு கொஞ்சமாக ஷேக் பண்ணோடனே அங்கே பாருங்க உடம்பு வெளியே வருது. இங்க பாருங்க மேல வந்து வெளியே வருது. மனுஷங்க மாதிரியே தானே வருது. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். வித்தியாசமா இருக்குல்ல. நம்ம வந்து இதை வச்சுதான் வந்து எடுக்க போறோம். ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து ஜெல்லி மாதிரி வரும், இல்லைன்னா வந்து தண்ணி மாதிரி வந்துடும். அது அப்படியே இருக்கட்டும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் வந்து அணில் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன், க்ரீனு அப்புறமேட்டு எல்லோ கொடுத்துக்கிறேன். என்கிட்ட ப்ரௌன் இல்லை, அதனால் வந்து மிக்சிங் கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் வந்து பாதி கொடுத்துக்கிறேன். அக்கா மயில் வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரியே தான் சவுண்ட் போடுது. மயில் வந்து கீன்னு கத்துது. இப்போ வாங்க எல்லோ பாதியில் வந்து கொடுத்துடலாம். இப்போ எடுக்கலாமா? என்னது, வெயிட் பண்ணி கிஷோரே, நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலாம். நல்ல வழினா என்ன பண்ணுறது பாருங்க, நான் வந்து நல்லா குண்டா இருக்கு. இங்கே பாருங்க, வித்தியாசமாக வந்து அணிலை வந்து நானே வந்து செஞ்சுருக்கேன். எந்த அணிலும் இந்த மாதிரி இருக்காது. இப்போ வாங்க விட்டு பார்க்கலாங்களா? கலர்ல கூட அப்படி வரும் தானே, கிரீன் ரெட் இல்ல எல்லோ கலர். வாங்க இப்போ தண்ணியில் விட்டுறலாம். அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இப்படி ஷேக் பண்ணணும். பாருங்க தவக்கல ஆடுச்சு. இங்க பாருங்க விட்டுட்டு தவக்கல எடுக்கலாமா? இங்க பாருங்க எப்படி அணில் வந்திருக்குன்ட்டு, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கு. இப்போ வாங்க தவக்கலையை எடுத்து பார்த்துடலாம். எடுத்தாச்சு. நம்ம தவக்கலை பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. எந்த ஒரு தவக்கலையும் இந்த மாதிரி இருக்காது. நாங்க தான் வந்து டிஃப்ரெண்டா வந்து பண்ணிருக்கோம். இப்ப வாங்க அடுத்து பண்ணிடலாமா? கிஷோர் நீ அடுத்து என்ன பண்ற? விட்டுறாத பாத்து. சரி வா, அடுத்து என்னது? கிஷோர் வந்து ஃபிஷ் யூஸ் பண்றா. தனியாச்சு, வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட்டாத, இல்லைன்னா வந்து அந்த கண்ணு கரெக்டாக வராது. இல்லை வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். வெயிட் பண்ணுங்க, வந்து ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஷேக் பண்ணலாம். ஐயோ மிஸ் பண்ணிட்டக்கா, வாய்க்க மட்டும். இல்லை அது வெளியே வந்துருச்சு நம்ம உள்ள விட்டோன்னே. இங்கே பாருங்க ஃபிஷ் வந்து வந்துருச்சு. ஆமாம், நல்லா டிசைனா வந்திருக்கு இந்த மாதிரி ஃபிஷ். அச்சோ ஒன்றும் ஆகலை நம்ம ஃபிஷ்க்கு. இப்போ பாருங்க நல்லா வள்ளினாலும் அந்த ஃபிஷ் ஷேப்புக்கு பாருங்க கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து பட்டர்ஃப்ளை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதை வந்து கலராக கொடுக்க போறேன். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து குட்டி, இது வந்து குட்டி ஃபிஷ் ஆமா, இது வந்து பெரிய ஃபிஷ் ஆமா. இப்ப வாங்க பட்டர்ஃப்ளைக்கு கொடுத்துடலாங்களா? நான் வந்து இங்க வச்சு கொடுக்குறேன். கலர் எடுத்து தட்டா கொஞ்சம் பட்டா. இது அடுத்து உனக்கு இருக்குல்ல டர்ட்டில், அதுக்கு நீ பண்ணு. இப்போ பாருங்க ரொம்ப பிடிக்கும். கிஷோருக்கு வந்து ரெட்டுனா வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்க மல்டி கலர்ல பண்ணியாச்சா? இப்போ வந்து விட்டுறலாங்களா? அப்படியே தண்ணியிலே வச்சிருக்கேன், அப்பதான் வர அப்படியே பெருசா வரும். இப்போ பாருங்க தண்ணியிலே வந்து விட்டாச்சு. பாருங்க. ஐயோ தவக்கல வாழை வந்து இடிச்சிருச்சு. இல்லை அப்படியே தண்ணியில் வச்சிருக்கப்ப அதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டான ஷேப்புக்கு லைட்டாக வருது. பாருங்க வந்து பாருங்களேன், லைட்டாக வந்து வந்திருக்கு, அதுவே வந்திருக்கு பாருங்களேன். இது வந்து அப்படியே வந்து ஷேக் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஐயோ குட்டி ஆயிடுச்சு, பரவாயில்ல அல்லாதான். நம்மளுக்கு வந்து விடும்போது அது வந்து குட்டி ஆயிடுது. நீங்களே பாருங்களேன் குட்டி ஆயிடுது. இங்கே பாருங்க
வந்து குட்டியாக இருந்தாலும் வந்து அழகாக வந்திருக்கு பாருங்களேன். இப்போ வந்து கிஷோர் கிட்ட வந்து எது பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். நான் செஞ்சதில் கிஷோர் உனக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சதே இந்த பட்டர்ஃப்ளை. கிஷோருக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஹச்சு பிடிச்சிருக்கா? மாதிரி இருக்கு. இப்போ என்னையும் கேட்கலாம். கிஷோர் எப்போ பார்த்தாலும் எனக்கு கேட்கவே மாட்டேங்கிறான். சரி எல்லாத்துக்கும் கேளுங்க. ஏன் கிஷோர் பண்ணதில் எனக்கு வந்து இந்த ஃபிஷ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு பாருங்களேன். இதுதான் வந்து கரெக்டாக வந்திருக்கு கிஷோர்து. இந்த வாட்டர் மேஜிக் எல்ஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை தேடி வரும். Thank you. Bye bye. See you back. Bye bye.